ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார். அவருடைய இயல்பை சொல்றார். தூய சுடர் திருநீர் விரும்பு தொழும்புள்ளார். திருநீற்று தொழும்புனர். தொழும்பு என்பதற்கு அடிமைத்தன்மை என்று பொருள். இவர் திருநீற்றுக்கு அடிமையா இருக்கிறார்னா என்ன பொருள்? சிவனுக்கு அடிமையா இருக்கிறார் என்ற பொருள். சிவனும் திருநீரும் வெவ்வேறாக கருதப்பட மாட்டார். ஆணையாம் என நீரு கண்டு என்று திருக்குறிப்பு தொன்ற புராணத்தில் சொல்லப்படும். பராவணமாவது நீரு என்று திருநீற்று பதிகத்தில் சொல்லப்படும். ஆக திருநீரும் சிவசக்தியும் ஒண்ணுதான். சிவசக்தி வேறு, திருநீர் வேறு என்று கருதுவது சைவ வழக்கு அன்று. ஆகவேதான் ஏனாதியார் புராணத்தில் சொல்லுவார், தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாடு. அது திருநீற்று அடிமை என்பதற்கு பொருள் சரியா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தன்னை அடிமை என்று உணர்வது, தலைவன் என்று சிவபெருமானையும் சிவன் அடியார்களையும் கண்டு உணர்ந்து ஒழுகுவது. சிவலிங்கத்துல கண்டு திருவேடத்துல உணர்ந்து அடிமையாக ஒழுகுவதுதான் திருநீற்று தொழும். அதாவது ஏதேனும் ஒரு வகையில இறைவருக்கு ஆட்பட்டு அடிமையாக அன்பு பூண்டு தொண்டு புரிதல் வேண்டும். அதுவே திருநீற்று தொழும்.